பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஆரம்பித்ததை முடியுங்கள். ஆதார வசனம் எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் சாதனையாளர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையம் கிறிஸ்துவோடு வாழ்வது, அவர் போல் மாறிக்கொண்டே வாழ்வது, அவர் வைத்திருக்கிற நமக்கு என்று வைத்திருக்கிற சகல சம்பத்துக்களையும் பெற்று வாழ்வது. இறந்தால் மோட்சம் போகலாம் என்பது மட்டுமல்ல, இங்கே பூமியிலே சாட்சியுள்ள வாழ்வு. என்ன சாட்சி? இயேசுவின் பேரில் நம்பிக்கை வைத்து அவருடையது எல்லாம் என்னுடையது, லூக்கா 15:31 என்று இயேசு சொன்ன வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைத்து அவரது கிருபையையே முற்றிலும் சார்ந்து கல்வாரியிலே என்னுடைய பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள், தரித்திரம், பாவம், சாபம் சகலத்தை சுமந்து விலைக்கிரயம் கொடுத்து மூடைத்து விட்டார். இனி அவைகளுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை என்ற நிதர்சன உண்மையை மையமாக கொண்டு வாழும்போது அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தும் பாக்கியம் கிடைக்கிறது. இது சாட்சி. எவ்வளவு கோபக்காரனாக, சோம்பேறியாக, அவசரக்காரனாக இருந்த இவளா இப்போது இவ்வளவு தன்மையாய், பொறுமையாய், முகமலர்ச்சியாய் இருக்கிறார்கள். எப்பொழுது சுறுசுறு என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எறும்பை போல. ஆச்சரியமாயிருக்கிறதே. இது சாட்சி. பற்றாக்குறையில் இருந்தவர்கள் இதோ இந்த குப்பத்தில்தான், குடிசையில்தான் இருந்தார்கள். இன்று எவ்வளவு அருமையான வீடு கட்டி சமாதானமாக, சந்தோஷமாக, அமோகமாக இருக்கிறார்கள் பாருங்களேன் என்பார்கள். இது சாட்சி. சங்கீதம் 126:2 கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுவார்கள். இது சாட்சி. இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் பங்கு. இது நமது பங்கு. இது மட்டுமா? 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டபடி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருக்குள் இருக்க அத்தனை வாக்குகளுக்கு நாம் சுதந்திரவாளி, பங்காளிகள். சரி, இத்தனை யாருக்கு? நமக்குத்தான். ஆரம்பம் முடிவு என்பது எல்லாவற்றுக்கும் உண்டு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நிறைவு செய்கிறவர். எபிரேயர் 12:1 இயேசு கிறிஸ்து. இவர் மேல் ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை கொண்டோமோ அது இறுதி வரை நாம் பற்றி கொண்டிருந்தால் போதும். காரியங்கள் நடக்க வேண்டும், காரியம் நடக்கவே எதிர்பார்க்கிறோம். நடக்காவிட்டாலும் சரி, ஏதும் நடக்காவிட்டாலும் சரி, எதிர்மறையாக வந்தாலும் சரி, நான் பிடித்தது தான் என்று வைராக்கியத்தை காட்டுங்கள். அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். நாம் அவர் சொந்த ஜனம், பங்காளர்கள், சுதந்திரவாளிகள். இந்த உறவை அவர் மாற்றுவதும் இல்லை. இந்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவர் மறுப்பதும் இல்லை. பாதையை விட்டு அவர் நம்முடைய பாதையை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. நாம் தான் காரியங்கள் வாய்க்காத போது, கையூடி வராத போது, காற்று எதிராக அடிக்கிற போது நம்மீது ஏதோ குறை இருக்குமோ, குற்றம் செய்து விட்டோமோ, பாவம் செய்து விட்டோமோ, நம் பிள்ளைகள் பாவம் செய்து விட்டதோ, அவர் தனது உருக்கமான இரக்கத்தை அடைத்து கொண்டாரோ என்று சங்கீதக்காரன் புலம்புவது போல புலம்புகிறோம். சங்கீதம் 77:7-9 ஆசாப் என்ற சங்கீதக்காரன் இப்படி புலம்புகிறார். பின் அவனே சொல்லுகிறான், இது என் பலவீனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், அவருடைய பூர்வ அதிசயங்களை நினைவு கூறுவேன், செயல்களையெல்லாம் யோசிப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு திரும்பவும் இந்த விசுவாச கோட்டைக்குள் வருகிறான். இதுதான் ஒப்பற்று. விழுவது, திரும்பி போவது, அது உலகத்தில் இருக்கும் பொழுது நேரிடுகிறது. அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் திரும்பி கோட்டைக்குள் வந்து, விசுவாச கோட்டைக்குள் வந்துவிட வேண்டும். மறுபடியும் இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். சரி, நான் விடமாட்டேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி, நீர் எனக்கு உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறேன், உயர்ந்த சிந்தனைகள் கொண்டிருக்கிறேன், நீர் அதை நிறைவேற்றியே தீருவேன், நான் விடமாட்டேன் என்று பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் பற்றி கொண்டிருப்பது. பல காரணங்களினால் இப்படி ஒரு தொய்வு வருகிறது. இது குற்றமல்ல. நாம் மாம்சத்தில் தானே வாழ்கிறோம். ஆனால் இதிலே நிலை கொண்டிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பிசாசு நம்மை பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடுவான். மொத்தமும் வேஸ்ட். புலம்பல் 3:40 எரேமியா மூலம் கர்த்தர் பேசுகிறார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இது தினமும் நடக்கணுங்க. இன்றைக்கி என்ன செஞ்சோம், ஏன் நமக்கு இப்படி சோர்வாக இருக்கக்கூடாதே. உடனே ஆராய்ந்து பண்ணி வழியை சரி பண்ணி கொண்டு அவரோட ஓடி வந்துடணும்.
அவர் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும், வேதத்தை பிடித்து கொள்ள வேண்டும், வார்த்தையை பிடித்து. அவர் எங்கே இருக்கிறார்? உயிரோடு ரூபத்திலேயே இருக்கிறார்? இல்லையே. அவருடைய வார்த்தை ஆவியாகியும் ஜீவனுடையதாக இருக்கிறது, கிருபையும் சத்தியம் நிறைந்ததாக இருக்கிறது. வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன், நான் விடமாட்டேன், இதன்படி எனக்கு நடத்தி தீர்வீர் என்று பிடித்து கொள்ள வேண்டும். இது தினமும் நடக்க வேண்டும். ஆபிரகாம் தவறினவன் தான். சாராய் பேச்சை கேட்டு கர்த்தருக்கு காத்திராமல் இஸ்மவேலுக்கு தகப்பனானான். ஆனால் உடனே இந்த விசுவாச எல்லைக்குள் வந்து விட்டான். பின் மாறவே இல்லைங்க. விசுவாச தந்தை என்ற பெயர் பெற்றான். நமக்கும் தடுமாறும் சூழ்நிலைகள் வருவதுண்டு. ஆனால் உடனே விசுவாச எல்லைக்குள் வந்துவிட வேண்டும், திரும்பிவிட வேண்டும். விழுவது தவறல்ல, ஆனால் விழுவதும் பின் எழுவதும், விழுவதும் எழுவதுமாக வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்போ நகரவே முடியாது, ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றம் இருக்காது. ஏசாயா 26:3 சொல்லப்பட்டது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கேட்டீர்களா? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு எஜமானனே ஒரு வேலைக்காரன் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அவனை விட மாட்டான், கட்டாயம் ஆசீர்வதிப்பான். மனிதர்களிடம் அப்படித்தான். ஒரு வெறுமல் நம்பிக்கை வைத்து நாம் இருக்கிறோம் என்றால் அவர் நம்பிக்கைக்கு இல்லாத பாத்திரமாக போனாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். மன்னித்து விட்டு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஐயோ, நாம் நம்பிக்கையாக இல்லை, அவருடைய நம்பிக்கை பாத்திரமாக இல்லை, நாம் ஏமாற்றி விட்டோம். ஆனாலும் பார், நம்மை நம்புகிறார், அவர் மாற்றிக்கொள்வார். உங்களுடைய நம்பிக்கை, அவர் மேல் வைத்த நம்பிக்கை நீர் கனப்படுத்துகிறது, அவருக்கு மரியாதை கொடுக்கிறது, அவர் மாற்றிக்கொள்வார். இந்த வார்த்தை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதையுடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்தை கூட காத்துக்கொள்வீர். இந்த வார்த்தை தானியேலின் வாழ்வை நிரூபித்ததே. சிங்கக்கபியில் போட்டாலும் நான் அவரை மறுதளிக்க மாட்டேன், தேடுவதை நிறுத்த மாட்டேன் என்றிருந்தானே. அப்படி இருக்கணுங்க வைராக்கியமா. அப்படி இருந்தவங்க கெட்டு போயிருக்கிறார்களா? வெட்கப்பட்டு போயிருக்கிறார்களா? இல்லையே, பிரகாசம் அடைந்தார்கள், பெரிய பிரகாசம். இதை கனப்படுத்தினாரே கர்த்தர், பாதுகாத்தார். உயர்வோ உயர்வு. அந்நிய தேசத்திலே பாபிலோனிலே 4 ராஜாக்கள் காலத்தில் தானியேல் பிரதான போஸ்ட். சாத்தானின் கர்த்தரின் பேரில் நம்பிக்கையை விடாப்பிடியாக உடுப்பு போல பிடித்து கொண்டிருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அக்கினிக்குள் போடப்பட்டாலும் அக்கினி இவர்களை மேற்கொள்ள விடவில்லையே. கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார், உயர்த்தினார். அல்லேலூயா. வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் உண்டு. ஒரு இரக்கம் வந்துவிட்டது, பள்ளத்தாக்கு வந்துவிட்டது, முள்ளு கல் வந்துவிட்டது என்பதற்காக சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. விசுவாசம் அந்த நற்பொருளை இழந்து விடக்கூடாது. அதுதாங்க நம்மளுக்கு சேஷ்டபுத்திர பாகமாறு பிடித்து கொள்ள வேண்டும். பல காரியங்கள், மேன்மைகள் வரும் போகும், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், உறவுகள் வரும் போகும். ஏதோ எப்படி இருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும் விடாமல் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இதுக்கு வைராக்கியம் வேண்டும். இதுக்குத்தான் வைராக்கியம் வேண்டும். இது நல்ல வைராக்கியம். இந்த உறுதிக்கு, இந்த பொறுமைக்கு, இந்த காத்திருக்கிறதுக்கு பரிசு உண்டு, நிரந்தர பரிசு உண்டு. ஏராளமான சாட்சிகள் உண்டு, வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு. என்ன நடந்தாலும் விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டவர்களுக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். விட்டுட்டே ஓடி இருக்கலாம். அதை வாசிக்கும் போது நம்மளாம் நினைப்போம் விட்டுட்டே ஓடி போயிடலான். அவன் ஓடவில்லையே, நின்று சாதித்தான். ஹல்லேலூயா. மேன்மை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷனுக்கு வரும். உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் இவன்தான், இவள்தான் என்று உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். இந்த குடும்பம்தான் என்று கை நீட்டி பேச வேண்டும். அவர்கள் மேன்மையை பாருங்கள், அவருடைய பிள்ளைகளை மேன்மையை பாருங்கள் என்று விரல் நீட்டி பேசும் அளவிற்கு உங்களுடைய காரியங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வைராக்கியம் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உங்களிலே கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் வாழ்வில் கர்த்தர் செய்வார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அவருடைய பங்கை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்கள் பங்கை மாத்திரம் நினையுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை மாற்றம் பாருங்கள். இந்த நம்பிக்கையை பேச்சிலே, செயலிலே காட்டுங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்கள் கிறிஸ்துவின் சம்பத்திற்கு நீங்கள் உரிமையாளர் என்பதை கர்த்தர் கொடுத்து நிரூபிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். எனக்கு காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதி கொடுத்து விட்டார். பிரகாசம் அடைவார்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை மட்டும் சூழ்ந்து கொள்வது மட்டுமல்ல, செழித்து வளர்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. இத்தனை யாருக்கு? உங்களுக்குத்தான். பிடித்து கொள்ளுங்கள், விடாதீர்கள். ஜபிக்கலாம். எங்களது நம்பிக்கையின் ஆரம்பம் அற்பம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்பதை காட்ட விரும்புகிறோம்.
உங்களுடைய வேருக்கு சாருக்கு நாங்கள் பங்காளிகள் என்பதை காட்ட நீர் ஆயத்தமாயிருக்கிறீர் என்பதையும் கண்டோம். இந்த விசுவாச பயணத்தில், இந்த வாழ்வின் பயணத்தில், இந்த கிருபையின் காலத்தில் கிருபை எருவிதாக பிடித்துக்கொண்டு, விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு நிலை நிற்க உமது அன்பும் பெலனும் எங்களுக்கு வேண்டும் அப்பா. நிரப்புங்கப்பா, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.